சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. 5200 கோடி மேயர் பிரியா சிக்கினார், ஸ்டாலின் அதிர்ச்சி. அதாவது மேயர் பிரியா அவர்கள் பல நாள் விடுமுறை கழித்து தற்போது மீண்டும் பணிக்கு வந்துள்ளார். தொடர்ந்து விஜய் அவர்களால் கேட்கப்பட்ட ஒரே கேள்வி என்னவென்றால், கிட்டத்தட்ட 4000 கோடி மழைநீர் வடிகால் செலவு திட்டத்திற்கான அனைத்து ஆதாரங்களையும் தலைமை செயலகத்தில் வந்து கொண்டு ஒப்படைக்க வேண்டும். இதனால தான் மாபெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு சென்னை மேயர் பிரியா அவர்களுக்கு. அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நேரடியாக விஜய் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கவில்லை மேயர் பிரியா அவர்கள். மாநகராட்சிக்கு தேவையான வசதிகளையும் கேட்டு அவர் முதல்வர் விஜய் அவர்களை சந்திக்கலை. மேலும் அவங்க உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால தொடர்ந்து விடுமுறையில் இருந்து வந்தாங்க. இதனால தான் அவங்களால முதல்வர் விஜயை சந்திக்க முடியவில்லை என சொல்லப்படுது. ஆனால் பணிக்கு திரும்பி தற்போது நிறைய நாட்கள் ஆகிவிட்டது. இன்று வரை முதல்வர் விஜயை சந்திக்காதது ஏன் என கேள்விகள் தற்போது விவாதமாக பேசப்பட்டு வருது. மாநகராட்சி வடிகால் திட்டத்திற்காக மொத்த மதிப்பீடு 4000 கோடி செலவு செய்யப்பட்டதாகவும், திமுக ஆட்சியில் சென்னையில் இனி ஒரு சொட்டு கூட மழைநீர் தேங்காது என சொன்னாங்க. ஆனால் கடந்த 5 மாதங்களாக ஒட்டுமொத்த சென்னையிலும் மழைநீர் தேங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆட்சி அமைத்த முதல்வர் விஜய் அவர்கள் வடிகால் திட்டத்திற்கு செலவு செய்யப்பட்ட மொத்த தொகைக்கான ஆதாரங்கள், எவ்வளவு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது, அதன் பின்னணியில் எந்த நிறுவனம் இருக்கு என அனைத்தையும் தலைமை செயலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என உள்ளாட்சித்துறை அமைச்சரிடம் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக தற்போது அனைத்து ஆதாரங்களையும் சேகரிக்க முதல்வர் விஜய் அவர்கள் திட்டம் போட்டிருக்காரு. மேலும் உள்ளாட்சி அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்கள் தற்போது மேயர் பிரியா அவர்களிடம் இதை பற்றி கேட்டிருக்காராம். இதனால் மேயர் பிரியா அவர்கள் சிக்கியுள்ளார். அவரது பதவிகள் மட்டுமல்ல, அவருக்கு நிச்சயம் மிக பெரும் அளவில் சிக்கல் எழும் என சொல்லப்படுது. ஏனென்றால் திமுக ஆட்சிக்கு வந்தால் இனி சென்னையில் எந்த இடத்துலையும் தண்ணீர் தேங்காது என வாக்குறுதிகள் கொடுத்து தான் திமுக அரியணையில் ஏறியது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த அடுத்த வருஷமே சென்னை முழுவதும் பார்த்திங்கன்னா பயங்கர வெள்ளம். ஆனால் அதற்காக இன்று வரைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், ஒட்டுமொத்தமாக 4000 கோடி செலவு செய்யப்பட்டதாகவும், அதற்கான ஆதாரங்களை மேயர் பிரியா அவர்கள் வெளியிடாமல் வாயில மட்டுமே பேசிட்டு வராரு. அவங்க செல்லும் இடமெல்லாம் சேகர் பாபுவும் திமுக ஆட்சியில் மேயர் பிரியா அவர்களை பேச விடாமல் அனைத்து கேள்விகளுக்கும் சேகர் பாபுவே பதில் அளிச்சிருந்தார். ஆனால் இனியும் இது போன்ற தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் 4000 கோடி செலவு எப்படி வந்தது, எந்தெந்த இடத்துல எவ்வளோ செலவு பண்ணீங்க, எத்தனை ஆண்டுகள் இதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆச்சு, மேலும் ஏன் இவ்வளவு தாமதமாக இன்னும் அதை செய்யாமல் இருக்கிறீர்கள். மேலும் விஜய் அவர்கள் அத்தனை ஆதாரத்தையும் கேட்டிருக்கிறாராம். அது மட்டுமில்லாமல் இது நிச்சயமாக ஊழலாக தான் இருக்கும். மேலும் இதை விஜய் கண்டிப்பாக சாதாரணமாக மன்னித்து விட மாட்டார் என சொல்லப்படுது. அதற்கான துறை சார்ந்த அமைச்சர்களிடம் கேள்விகளை கேட்டு இந்த மாத இறுதிக்குள் அனைத்தும் டேபிளுக்கு வர வேண்டும் என சொல்லியிருக்காராம். ஸ்டாலின் அரசாங்கத்தில் ஊழல் செய்யப்பட்ட ஒவ்வொன்றும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கு. ஏற்கனவே அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு மீது பல லட்சம் கோடி ஊழல் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி, KN நேரு என அனைவரும் வரிசையாக சிக்கி கொண்டுதான் உள்ளார்கள். அதிர்ச்சி என்னவென்றால் ஸ்டாலினே சிக்குவார் என்கின்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் மேயர் பிரியாவும் சிக்கினால் தொடர்ந்து திமுகவின் மாஜி அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் பதற்றத்தில் இருக்கிறார்கள். நிச்சயம் விஜயை யாராலும் தொட முடியாது. அவர் செய்யும் இந்த விஷயங்களால் மக்கள் அவர் பக்கம் இருக்கிறார்கள்.
இதனால தான் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் முதல்வருமான விஜய்க்கு எதிராக திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சியை பிடிக்க முயன்றாங்க. ஆனால் அது நடக்கலை. இந்த நிலையில தான் விஜய்க்கு எதிராகவும் அதிமுகவுக்கு ஆதரவாக திமுக வந்திருக்காங்க. தமிழக முதல்வர் விஜய் மீது அதிமுக கடும் கோபத்தில் இருக்குது. அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனைகளை விஜய் சாதகமாக பயன்படுத்தி எம்எல்ஏக்களை இழுத்து வருவதாக அதிமுக தலைவர்கள் குற்றம் சாட்டிட்டு வராங்க. தற்போது வரை அதிமுகவின் 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைஞ்சிருக்காங்க. அதிமுகவை சேர்ந்த மதுராந்தகம் எம்எல்ஏ கே மரகதம், குமரவேல், பெருந்துறை எம்எல்ஏ எஸ் ஜெயக்குமார், தாராபுரம் எம்எல்ஏ பி சத்தியபாமா, அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா என 4 பேர் தங்களின் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் ஐக்கியமாகியிருக்காங்க. இந்நிலையில தான் இவர்கள் 4 பேர் பின்னணியிலும் தாவேகாவின் குதிரை பேரம் உள்ளதா அதிமுகவினர் சொல்லிட்டு வராங்க. அதிமுக கொறடா அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி சார்பில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அருளேக்கரிடம் நேற்று புகார் தெரிவிக்கப்பட்டது. தாவேகாவினர் குதிரை பேரம் நடத்தி அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைக்கிறாங்க. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கு. இந்நிலையில் தான் அதிமுகவின் நடவடிக்கைக்கு திமுக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. விஜயின் தாவேகாவிற்கு எதிரான குதிரை பேர குற்றச்சாட்டுக்கு அதிமுகவிற்கு ஆதரவாக திமுக குரல் கொடுத்திருக்காங்க. மேலும் அதிமுகவில் 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைஞ்சிருக்காங்க. இது அதிமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இந்த செயலால் அதிமுக பாதிக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் வென்ற எம்எல்ஏக்கள் எந்த காரணமும் இன்றி தங்களின் பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைஞ்சிருக்காங்க. வென்றவுடன் அவர்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய தேவை ஏன்? இது கட்சி மாறுதலை தாண்டிய முக்கியமான விஷயமாகும். இதனால் அதிமுக சிபிஐ விசாரணை கோரியிருக்கிறது நியாயம்தான். இதன் மூலம் தாவேகாவிற்கு எதிரான சிபிஐ விசாரணை கோரிய அதிமுகவுக்கு ஆதரவாக தற்போது திமுகவும் குரல் கொடுத்து வருது. காரணம், விஜய் வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் திமுகவில் உள்ள முக்கிய அமைச்சர்கள் மட்டுமில்லாமல் அதிமுகவில் உள்ள முக்கிய அமைச்சர்களும் மாட்டுவார்கள். ஏனென்றால் திமுக ஆட்சி அமைத்த போது அதிமுகவின் அனைத்து ஊழல்களும் தோண்டி எடுப்பதாக கூறினார்கள். கொடநாடு எஸ்டேட் விவகாரம் முதலாக அனைத்தும் வெளிக்கொண்டு வரப்படும் என ஸ்டாலின் கூறியிருந்தார். ஆனால் கடைசியில் அதை அப்படியே மூடி மறைத்து விட்டார். அதேபோல் அதிமுக ஆட்சி அமைத்த போது திமுகவில் செய்த ஊழல்களையும் லஞ்சங்களையும் அப்படியே மூடிவிட்டார். இதனால் தான் திமுகவும் அதிமுகவும் எப்போதும் ஒன்றாக இருப்பதாக விஜய் அடிக்கடி கூறிட்டு வந்தார். அதை தற்போது நிரூபிக்கும் விதமாக விஜயை ஆட்சி கட்டரில் அமர விடாமல் செய்தது. அதைத் தொடர்ந்து தற்போது அது முடியாததால் அதிமுகவுக்கு ஆதரவாக தற்போது திமுக களம் இறங்கியுள்ளது. தொடர்ந்து ஒவ்வொரு அமைச்சரும் ஊழல் பிடியில் சிக்கியுள்ளார்கள். திமுகவிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலும் தற்போது வெளியேறப் போவதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. மேலும் திமுகவில் உள்ள ஒவ்வொரு அமைச்சர்களும் பயந்து நடுங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். விஜயின் வெள்ளை அறிக்கை வந்தால் தெரியும் எவ்வளவு பேர் எவ்வளவு கோடி ஊழல்களை செய்துள்ளார்கள் என்று கண்கூடாக நம்மால் பார்க்க முடியும்.